கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ 2024. இடம் கலையரங்கம் திருச்சி. நாள் ஆகஸ்ட் 9, 10, 11. கைக்கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு. அனுமதி இலவசம். மத்திய அமைச்சரவை சமீபத்தில் வக்ஃப் சட்டம் 1995 திருத்தம் செய்வதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வக்ஃப் சட்ட திருத்தங்களை பற்றி கருத்து தெரிவித்துள்ள RSS, அரசமைப்புக்கு முரணான வக்ஃப் சட்ட திருத்தங்களை பணக்கார இஸ்லாமியர்களை தாதா செய்யதான் காங்கிரஸ் கொண்டு வந்தது என கூறியுள்ளது. தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்டம் 1995 திருத்தும் முடிவில் RSS இயக்கத்திற்கு எந்த பங்கும் இல்லை என மறுத்துள்ளது. தற்பொழுது நடைமுறைக்கு வரும் சட்ட திருத்தங்கள் பல இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளிடம் நடத்தப்பட்ட நீண்ட ஆலோசனைக்கு பிறகே கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் கொண்டு வந்த சட்ட திருத்தங்களின் பயன்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே, அதாவது செல்வந்தர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு பயன்பட்டது. சாதாரண இஸ்லாமியர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை அது சென்றடையவில்லை என RSS செயல்பாட்டாளர் கூறியுள்ளார். RSS அமைப்பு வக்ஃப் சட்ட திருத்தங்களை பொது சிவில் சட்டத்துக்கு முன்னோட்டமாக கருதுகிறது. RSS-ஐ பொறுத்தவரை இந்தியாவில் எந்த ஒரு சமூகத்துக்கும் வேறுபட்ட விதிகள் இருக்கக்கூடாது என தெரிவித்தார். ஆனால் வக்ஃப் சட்ட திருத்தங்களுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன.